2019-20 பீரியட்ல நீங்க சொன்ன மாரி என்னோட தம்பி வந்து அரசியலுக்கு வந்தா நான் வந்து அவரை வந்து வெல்கம் பண்றேன் அப்படின்னு சொன்ன சீமான், இன்னைக்கு அவர் வந்து அரசியல்ல வந்து வரும்போது, இவனுக்குலாம் என்ன தெரியுது? இவன்லாம் சும்மா இதெல்லாம் வந்து இன்னைக்கு கூட்டம் கூடுறதுனால வாக்கா வந்து இதெல்லாம் மாறாது அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையே. ஏன் இவ்ளோ வெறுப்பு? நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சிக்க தொடங்கிய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விமர்சனம் இல்லை, கேள்விக்கணைகளை வந்து தொகுத்த காலங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா சகோதரர் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை அறிவிச்சதுக்கப்புறம். நாம் தமிழர் கட்சிக்கு முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு எத்தனையோ முன்னோக்கியர்கள் இருக்காங்க, நமக்கு முன்னாடி இருக்க எத்தனையோ பெரியார்கள் இருக்காங்க, ஐயா பெரியார் ஈவேரா மட்டும்தான் நாங்கள் பெரியாரா எடுக்கணுமா என்ன அப்படின்னு கேள்வியும் முன்வைக்கிறோம். நீங்க எந்த இடத்துல தமிழ் தேசிய மக்களுக்காக நிக்கிறீங்க? ஒண்ணு வேணாம், காவிரி பிரச்சனை, கர்நாடகா தண்ணி கொடுக்கறதுக்கு சிக்கலா இருக்கு, தலைகீழ குதிக்குது, நான் கொடுக்கவே மாட்டேங்குது. உங்களால ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாரா? திரையில பார்ப்பவர்கள் தரைக்கு வந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு யூகமும் ஒரு ஆர்வமும் மக்களுக்கு இருக்கிறது இயல்பு தான், நான் தவறு சொல்லலை. ஆனால் அதைத்தான் நம்ம திருப்பி மக்களுக்கு வந்து செல் பண்றோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாம ஊடகங்கள் செய்து இல்ல ஆர் தே ஆர் சோல்ட் அவுட் அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்றேன். இல்ல மேம், இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காருல, நல்ல வேளை அஜித்தும் ரஜினியும் வந்து வரவே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருல. அப்ப இதை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? ஆமா, அஜித்தோ சகோதரர் அஜித்தோ இல்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்களோ வந்து இன்னைக்கு வந்து மக்களுடைய இந்த ஃபேண்டமை வந்து பயன்படுத்திக்கணும், அதை வச்சு நம்ம தொடர்ச்சியாக வந்து இம்மார்ட்டலாக வந்து ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மையாகவே ஆழமா புரிஞ்சுக்குவாங்க, மக்களோட நிற்போம், மக்களுக்காக களத்துல இருப்பேன், மக்களை பனையூருக்கு கூப்பிட மாட்டேன், பனையூரை மொபைல் மாதிரி கூட்டிட்டு போக மாட்டேன். ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீனவர்கள் பிரச்சனைன்னு பேசும்போது கூட இந்த தடவை ஒரு குத்துப்பாட்டு தான் இருக்கு, அடுத்த தடவை 2 குத்துப்பாட்டா போட்டு உங்களை மகிழ்விக்கிறேன்னு சொல்லுவாரு. ஸோ யார் திரைத்துறையிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்ம எங்களுடைய அரசியல் கொள்கைகள் எல்லாமே சொன்னேன், இது எல்லாமே தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கைகள். இதை வச்சு நம்மளால நல்ல நாட்டை அமைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது. எல்லா பீப்புள்ஸும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? டைம் 9 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஃபாத்திமா ஃபரானா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு வந்து டிவியை பற்றி நிறைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வந்து விஜயோட அரசியல் வரவேற்பை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து பார்க்குறீங்க? சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் தொடங்க போகிறேன்னு சொன்ன 2024 பிப்ரவரி அப்படின்னு நினைக்கிறேன். அது ட்விட்டர் பக்கத்தில் தான் அவரோட கட்சியினுடைய பேர் கூட அறிவிச்சிருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி தொடங்குறதுக்கு முன்புலேருந்தே வந்து ஒரு சக்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து வர்றது வந்து தவறு இல்லை, வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வரவேற்றது வந்து நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியோட தலைமையும். எதுக்கு அப்படின்னா, ஒரு புதிய மாற்றுக் கொள்கை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய அரசியல் தெளிவு, இந்த பார்வை, இது எல்லாத்தையும் உள்வாங்கி அவர் வந்து ஒரு அரசியலை முன்னெடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரையும் கூட அவர் சந்தித்ததாக செய்தி இருக்கிறது, நமக்கு தெரியும். அப்படி பேசி அவங்க கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டதான் நமக்கு தெரியும். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் உண்மையாகவே வந்து ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டில் விதைக்கணும் அப்படின்னு வராரு அப்படிங்கிறத நம்ம வரவேற்றோம். ஆனால் அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சிக்க தொடங்கிய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விமர்சனம் இல்லை, கேள்விக்கணைகளை வந்து தொகுத்த காலங்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை அறிவிச்சதுக்கப்புறம். நம்ம அன்னைக்கே சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றோம், அவர் முதல்ல அரசியல் களத்துக்கு வந்து கொள்கை நிலைப்பாடு என்னன்னு விவரிக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை முழுமையாக நம்ம வந்து ஆதரிக்கிறோமா, அவரை நம்ம பாதையில வந்து சேர்த்துக்கிறோமாங்கிறது அடுத்த கட்டம். முதல்ல அவர் என்ன கொள்கையை வந்து முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னதை தான் இன்று வரைக்கும் சொல்றோம். அவர் அன்னைக்கே வந்து கொள்கையில பிணக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள்னு சொன்ன சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு
நியூ எரா திராவிடியனிசம் தான் வந்து திருப்பியும் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். முதல்ல திராவிடம் அப்படின்னாலே தோற்றத்துல தொடக்கத்துல எல்லாருமே வந்து திராவிடம் என்றால் ஒரு சித்தாந்தம், திராவிடம் என்றால் ஒரு இனம், திராவிடம் என்றால் ஒரு அது இது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திராவிடம் என்றால் ஒரு கருத்தியல் சுருங்கிட்டாங்க. ஸோ திராவிடம் அப்படிங்கிறதுக்கான பொருளே இல்லை. திராவிடம் என்ற சொல்லையே சமஸ்கிருதத்துல இருந்து எடுத்திருக்கிறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஆட்சியை செய்துட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய நீங்க திராவிடம் என்கின்ற சொல்லை முதல்ல எதற்கு பின்பற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு தார்மீகமான கேள்வி இருக்கு. நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது இந்த 70 ஆண்டு கால அரசியல் 6 முறை திமுகனுடைய ஆட்சி காலத்துல மீதி இருக்கக்கூடிய ஆண்டுகள்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 திராவிட கட்சிகளுமே வந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் வைத்து அரசியல் செய்வதற்கான முதற் காரணம் என்ன? தமிழர்கள் அல்லாதோர் தமிழர்களை ஆள்வதற்கும் தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து சுரண்டி தாங்கள் சுகபோகமாக வாழ்வதற்கும் ஏதுவான ஒரு சூழலை அமைப்பதற்காகத்தான் இந்த திராவிடம் என்கின்ற சொல் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அவர்களை தற்காத்து கொள்வதற்காக அவங்க வழிவந்த முன்னத்தியர்களான ஐயா ராமசாமி பெரியார் அவர்களையும் இல்லை அண்ணா அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி அரசியல் செய்வதை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு எத்தனையோ முன்னத்தியர்கள் இருக்காங்க, நமக்கு முன்னாடி இருக்க எத்தனையோ பெரியார்கள் இருக்காங்க, ஐயா பெரியார் ஈவேராவை மட்டும்தான் நாங்கள் பெரியாரா எடுக்கணுமா என்ன அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம். அதனால சகோதரர் விஜய் அவர்களுடைய வருகை என்பதை நாம சித்தாந்த ரீதியாக கேள்வி எழுப்புறோம். திராவிடம் என்றே இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு திராவிடமே ஒத்துக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்க புதுசா திராவிடம் மட்டுமே பேசவே இல்லையா மேம்? புதிய தமிழ் தேசியவாதம் பத்தி தானே பேசியிருக்காரு. ஏன் அது உங்களுக்கு தெரியல? இல்ல திராவிடம் மட்டும்தான் பேசியிருக்கு. அதாவது தமிழ் தேசியமும் பேசுறாருன்னா நீங்க எந்த இடத்துல தமிழ் தேசியம் பேசியிருக்காருங்கிறத இப்போ சொல்லுவீங்க. கட்சி தொடங்கிய 2024 பிப்ரவரியிலேருந்து இன்னைக்கு தான் வந்து கடந்த பரப்புரையில தான் வந்து குறிப்பாக விஜய் அவர்கள் இலங்கை மக்களை பற்றி பேசுவதை நம்மளால வந்து தாய்ப்பாசத்தை இழந்து வாடும் மக்களுக்கு நம்ம வந்து உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிறத சொன்னார். நாம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஐயா மோடி அவர்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் திருக்குறள் சொல்லுவார்ல, அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி எப்படி ஐயா மோடி அவர்கள் சந்தர்ப்பவாத நோக்கத்தோடு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ, அதற்காக தமிழை பயன்படுத்துகிறாரோ, அதை போன்று தமிழ் தேசியத்துல நான் என்னுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறத மேம்போக்கா தொட்டுட்டு போறாரு. அப்படி சொல்லக்கூடிய சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு இடத்துலயாவது எங்களுடைய தலைவர் பத்தி பேரை உச்சரித்து பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து தேசியவாதத்தை வந்து சும்மா ஃபார் த நேம் சேக் அப்படி தான் நீங்க வந்து வச்சிருக்கீங்களா? லைக் வந்து தமிழ் 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 சொல்லிட்டு நீங்களும் அது ரிலேட்டடா தான் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா பீப்புள்ஸோட ஓட்ஸ் வந்து கெயின் பண்றதுக்காக? இல்லை, நீங்கள் மக்களுடைய வாக்கு அரசியலை நோக்கி நாம் தமிழர் கட்சி போதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதுக்கான எண்ணற்ற உதாரணங்களை நான் முன்னுக்கு எடுத்து வைக்க முடியும். களத்தில் தொடர்ச்சியாகவே வந்து தமிழனுடைய மக்களுடைய மீட்சிக்கும் உரிமைக்காகவும் போராட்ட களத்தில் இருந்துட்டு இருக்கோம். 2009 இன மக்கள் அழித்து கொன்றொழிக்கப்பட்ட போது வான்வெளி தாக்குதலில் பச்சிளம் குழந்தைகள் வந்து குண்டுகளால் வெடிக்க செய்த போது, இல்லை அவர்கள் வந்து வன்புணர்வு செய்த போது, இளம் பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் இல்லாமல் ஆதரவற்றோர் பிள்ளைகளாக ஆக்கப்படும் போது இங்கே ரத்தம் கொதித்தது எங்களுக்கு தான். அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அது காவிரி சிக்கலாக இருக்கட்டும், முல்லை பெரியாற்று சிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், இந்த மண்ணையும் வளத்தையும் சூறையாடி கொழுக்கின்ற நாசகர திட்டங்களாக ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற எரிவாயு, இல்லை இன்னைக்கு கூட சிபிசிஎல்லும் இந்த ஷெல் கேஸ் போன்ற இந்த நிறுவனங்களும் ஆழ்குழாய் கிணறுகளை தோண்டி இந்த மண்ணை வளங்களை நாசமாக்கக்கூடிய தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் தார்மீக ரீதியில் எதிர்ப்பது நாம் தமிழர் கட்சி. அப்போ எங்களை பார்த்து ஓட்டு அரசியலை நோக்கி செல்கிறீர்களா என்பதே ரொம்ப ரொம்ப புரிதலற்ற பார்வை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு ஊடகத்துறையினுடைய வேலை என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெஸ்பான்சிபிளான ஒரு பணி.
சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஜனநாயகத்தின் 4வது முக்கியத்துவம், நம்மளோட டெமோக்ரஸியில 4th இம்பார்ட்டன்ட் பில்லரா இருக்கு. அப்போ அந்த 4வது முக்கிய தூணுடைய பணி என்ன? மக்களுக்கு இருப்பதை கொண்டு போய் காமிக்கணும், அவர்களோட சிந்தனைக்கு விடணும், இது சரியா தவறா என்பதை சிந்திப்பதற்கு. ஆனால் தொடர்ச்சியாக நாங்க வந்து ஒரு விஷயத்த மக்கள் விரும்பும் விஷயத்த நாங்க காமிப்போம் அப்படிங்கிறது ஊடகம் கிடையாது. இவர்கள் இதை செய்கிறார்கள், இவர்கள் இதை செய்கிறார்கள், இவர்கள் இதை பேசுகிறார்கள், இவர்கள் இந்த போராட்டங்களுக்கு களத்தில் நிற்கிறாங்க, இந்த களத்தில் இவங்க யாருமே நிற்கலை, இவர்கள் இந்த விஷயத்தை குறித்து இவர்களோட நிலைப்பாடை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட காமிக்கணுமே தவிர்த்து மக்கள்கிட்ட போயிட்டு என்னது அவங்க வந்து விரும்புகிறாங்களோ அதையே தொடர்ச்சியாக காமிக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய மார்க்கெட்டிங் அஜெண்டா. அதில் ஜனநாயகத்தினுடைய தூணுடைய பங்கு எங்கே போகுது? இது ஒரு அறிவார்ந்த ஒரு ஜேர்னலிசம் பயின்றுட்டு வரக்கூடிய இளைஞர்களோ இல்லை ஒரு ஊடகமோ செய்வது கிடையாது மேம். அப்படி வந்து நீங்க பேசுற எல்லாத்தையும் நாங்க அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது இல்ல. இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசும்போது இல்ல நாங்க அது இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து நிரூபிக்கிறீங்கல்ல, அதே இடத்துல நாங்க அதை பண்ணா என்ன, அவங்க பண்ற விஷயத்த நாங்க கேள்விக்குறியாக்குறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல ப்ரிசைஸா சொல்லி 2019-20 பீரியட்ல நீங்க சொன்ன மாதிரி என்னோட தம்பி வந்து அரசியலுக்கு வந்தா நான் வந்து அவரை வந்து வெல்கம் பண்றேன் அப்படின்னு சொன்ன சீமான், இன்னைக்கு அவர் வந்து அரசியல்ல வந்து வரும்போது இவனுக்குலாம் என்ன தெரியுது, இவெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து இன்னைக்கு கூட்டம் கூடுறதுனால வாக்கா வந்து இதெல்லாம் மாறாது அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையே. ஏன் இவ்வளோ வெறுப்பு சீமானுக்கு வந்து டிவிக்கு? நீங்க வந்து வெறுப்பா பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இந்த மண்ணில் இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளோடையுமே வந்து கொள்கை ரீதியான முரண்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. அது பாஜகவா இருக்கட்டும், அது திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், இல்ல மக்கள் நீதி மையமோ இல்ல ஐயா தேமுதிகவா இருக்கட்டும், எல்லா கட்சியிலுமே உறவுக்காரங்க இருக்காங்க. திமுகவை எடுத்துக்கிட்டா ஐயா ஆராசாவை அண்ணன்னு சொல்லுவாங்க. நீங்க அதிமுகவை எடுத்துக்கிட்டா எடப்பாடி அவர்களை சித்தப்பன்னு சொல்லுவாங்க. நீங்க பாஜக எடுத்துட்டா ஐயா நயனார் அவர்களை மாமன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாருடைய உறவு முறைகளிலும் பிணக்குகள் இல்லை. அவங்கள இன்னைக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் மாமனாகவும் மச்சானாகவும் தான் பார்க்குறோம். ஆனால் கொள்கை ரீதியில பாஜகவை விட எங்களை விட பாஜகவை இவர்கள் ரொம்ப காட்டமாக விமர்சித்தவர்கள் உண்டு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த மக்கள் கிட்ட ஒரு இயல்பான ஒரு சொல்றாரு, எனக்கு வந்து பிஜேபி வந்து தேவையில்லைன்னு விஜயும் அகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்காரு, பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா. ஏன் நீங்க வந்து அவரை வந்து தெரிஞ்சுக்க மாட்டீங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதாவது இதுதான் மேம்போக்கான பார்வை, புரிதல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப சகோதரர் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்ற சகோதரர் விஜய் அவர்கள் பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், திமுகவை விமர்சிக்கக்கூடிய அந்த காட்டம் அளவுக்கு பாஜகவில் மேல காமிக்கிறது இல்லைன்னு நம்ம பார்க்க முடியுது நம்மளால. அதிலும் எத்தனை போராட்டங்கள் பாஜகவை எதிர்த்து நம்ம முன் வச்சிருக்கோம். இன்னைக்குமே வந்து நீங்க கட்சி தொடங்கிய பிறகு ஐயா கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்றாரு வந்து தமிழ் மொழியிலேருந்து, தமிழ் மொழி தான் தாய்மொழி, இதுலேருந்து இந்த தாய்கிட்டேருந்து பிரிஞ்சது தான் கன்னடம் சொல்றாரு. உங்களுடைய திரைத்துறை சார்ந்தவர் தானே, தமிழ் தேசியத்தையும் பேசக்கூடியவர் தானே. அப்ப தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை சிக்கல் அப்படின்னு, அதாவது இவர் பேசிய வாக்கியம் என்பது கர்நாடகாவில் ஒலிக்குது. அங்க இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளும் அதை எதிர்த்து கண்டிக்கிறாங்க. எப்படி நீ வந்து கன்னடாவை வந்து தமிழ்லேருந்து பிறந்த மொழின்னு சொல்லலாம், தமிழ் தாய் என்று நீங்க சொல்லலாம் அப்படின்னு மொத்த அரசியல் கூடாரமும் அங்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குது. இப்போ கட்சி தொடங்கி அரசியல் நிலைப்பாடு எடுத்துருக்கக்கூடிய சகோதரர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க எந்த இடத்துல தமிழ் தேசிய மக்களுக்காக நிக்கிறீங்க? ஒண்ணு வேணாம், காவிரி பிரச்சனை கர்நாடகா தண்ணி கொடுக்கறதுக்கு சிக்கலா இருக்கு, தலைகீழ குதிக்குது, நான் கொடுக்கவே மாட்டேங்குது. உங்களால ஏதாவது ஒரு இடத்துல இன்னும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாரா? திரு சீமான் வந்து அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து தொழில்நுட்பமே வந்து எங்களுக்கு தேவையில்லை, நீங்க எல்லாரும் போய் ஆடு மாடு மேய்ங்க அப்படின்னு வந்து சொல்றாருல, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவை நீங்கள் எடுத்து வாசிக்கணும். நான் மேபி உங்களுக்கு அந்த சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு 350 பக்கங்களை கொண்டது. இந்த நாட்டில் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ஆதரிப்பவரா இல்லையா நீங்கள்? அதை முதல்ல சொல்லுங்க. அப்போ அதை முக்கியமாக மையப்படுத்தி தான் நம்மளோட ஆட்சி வரைவு இருக்கு. எல்லாமே வந்து தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் பேசுறாரு, நம்ம சொந்த நாட்டிலேயே வந்து உற்பத்தி செய்யற மாதிரியான பொருட்களை வந்து ஊக்குவிங்க, அதை வந்து வாங்குவதற்காக மக்கள் வந்து ஆயத்தமாகணும் அப்படிங்கறத இன்னைக்கு பேசுறாரு ஐயா பிரதமர் மோடி அவர்கள். அதைத்தான் நாங்கள் 2009, 2010 கட்சியை தொடங்கி 2016 முதல் தேர்தலை சந்திக்கும் போது ஆட்சி வரைவாக புத்தகமாக கொடுத்திருந்தோம். இன்னைக்கு எங்களை பார்த்து பல நீங்க எக்ஸ்போர்ட்
இம்போர்ட்ல நீங்க உள்ளே நம்ம தயாரிக்கிற பொருளை நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவர் வந்து மோடி வந்து சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு தொழில்நுட்பமே வேணாம், நாங்க ஆடு மாடு மேய்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தானே அவரோட வாக்கு வந்து இருந்தது. அப்போ இதுவும் புரிதலற்ற பார்வை தான். தொழில்நுட்பமே வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே சொல்லலை. இந்த இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வைத்து இந்த மண்ணுக்கு உகந்த வளர்ச்சி திட்டங்களை கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏத்த வகையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பொருளாதாரத்தை ஈட்டணும். எப்படி? இந்த மண் சார்ந்த, இந்த நிலம் சார்ந்த, இந்த மக்களினுடைய நலன் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கணும். கால்நடைகள் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கேட்டில் ரியரிங் அப்படிங்கிறது, அதாவது ஆடு மாடுகளை வளர்ப்பது, இல்ல ஆடு மாடுகளை வளர்த்து அதை பேணி காப்பது என்பது ஒரு அவமானகரமான தொழில் நீங்க நினைக்கிறீங்க. தரமான எஜுகேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்டா வந்து தமிழ்நாடு இருக்குல்ல, நிதி ஆயோக்ல ஃபர்ஸ்டா இருக்கு. அதாவது இதுவே வந்து நிறைய மறைக்கப்பட்ட திரிக்கப்பட்ட வரலாறுகள் தான் அதில் சொல்லி கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் தெளிவாக, இன்னும் மக்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட் வேணும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, ஹோலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட்டுக்காக வந்திருக்குல்ல, அதுக்கான மாண்டிசரி ஸ்கூல்ஸுங்கும் போது இப்போ வந்து புது மெத்தடாலஜி தான். அது எப்படின்னா, இப்போ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இப்போ வந்து மாவை வந்து தொட்டு பார்க்கணுன்னு ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். நம்ம வீடுகளில் என்ன சொல்லுவோம், மாவை தொடக்கூடாது, அதை வந்து கை வைக்காத அப்படின்னு சொல்லி கண்டிப்போம். ஆனா அந்த குழந்தை தொடட்டும், அந்த மாவோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கு, அந்த கலர் எப்படி இருக்கு, அதை எப்படி ஃபீல் இப்போ வந்துருச்சு மேம் அந்த கைண்ட் ஆஃப் எஜுகேஷன். இப்போ அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு லேர்னிங்குக்கு நம்ம ஓப்பனா இருக்கோம். இப்போ இது அரசு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறது இல்லை. அரசு பள்ளிக்கூடங்கள்ல இன்னுமே ரோட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் தான் இருக்கு. ஒரு பால்வாடி ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அம்மா ஆடு இப்படிதான் வந்து ஒரு ரோட் மெத்தட் ஆஃப் லேர்னிங்ஸ் தான் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், அந்த 6 வயதுக்குள்ளேயே அந்த அரும்பு மொட்டு மலர் என்று பிள்ளைகளுக்கு வகுப்பு வாரியாக பிரித்து கொண்டு அந்த வயதுல அந்த பிள்ளைங்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்கில்லை கல்டிவேட் பண்ணக்கூடிய முக்கிய வேலையை வெளிநாடுகள் செய்யும். அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் மெத்தடாலஜி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு அரும்பு மொட்டு மலர் என்கின்ற பெயரை இவர்கள் எடுத்து வைக்கலாம். ஆனால் முழுமையாக அந்த திட்டத்தினுடைய என்ன சொல்றது, ஆழமான புரிதலை கொண்ட நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த முடியும்னு சொல்றோம். இது ஒரு திட்டம். எல்லாருக்கும் தரமான மருத்துவம், எல்லாருக்கும் சமமான ஒரு, இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, ஒரு ஊராட்சி ஒரு 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 ஹெல்த் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா, ஒரு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா, அங்கே என்ன சுகாதாரம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்களோ இல்லை வந்து நம்மளோ இல்லை நம்மளை சார்ந்தவர்களுக்கோ நம்ம வந்து மருத்துவம் வேணும், இமீடியட்டான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன மாதிரி மருத்துவம் கொடுப்பாங்கன்னு உங்கள் மனசாட்சி தொட்டு பார்த்தீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதே பர்சன் டிஎம்கே சைட்லேருந்து அவங்க அதானே சொல்கிறாங்க, இன்னைக்கு நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் நாங்கள் வந்து ஹெல்த்தில் வந்து நம்பர் 1ல இருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்கில் நாங்கள் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் நீங்கள் காமிக்கலாங்க. உங்கள் அமைச்சர் மகனோ உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கவங்களோ கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பீங்களா? காவேரி ஹாஸ்பிட்டலில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் போய் படுத்தாரு? அவர் வந்து கைதான போது ஊழல் வழக்குல. அதே மாதிரி ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் காவேரி ஹாஸ்பிட்டல்? நம்பிக்கை இல்லை போல அவங்க கவர்மெண்ட் மேலேயே. அந்த மாதிரி இல்ல, அத நம்பிக்கை இல்ல போல. தரம் அவ்வளவு மோசமாக இருக்கு. எல்லா இடங்கள்லயும் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கு ஏத்த தரம் தான் அங்க இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. அப்போ நாங்க உண்மையாகவே நல்ல மருத்துவத்தை மக்களுக்கு கொடுப்போம். ரொம்ப ரொம்ப லாங் ப்ரொசீஜர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாற்றத்தை கட்டாயம் எங்களால் கொண்டு வர முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து மக்களுடைய என்ன சொல்றது, வருமானத்தை வந்து கொள்ளையடிச்சு சுகபோகமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஆட்சிக்கு வர்றதுக்கு துடிக்கல. நம்ம உண்மையாகவே உளப்பூர்வமாக ஒரு மாற்று அரசியலை வந்து இந்த மண்ணில் விதைக்கணும் அப்படின்னா நம்ம நாடு ஒரு மற்ற நாடுகளுக்கு உண்மையாகவே உதாரணமாக இருக்கணும்னு நினச்சி நம்ம கொள்கைகளை வந்து முன்வைக்கிறோம். அப்படித்தான் சுத்தமான காற்று. இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே வந்து காற்றை கூட நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஏன்னா அவ்வளோ மாசு அடைஞ்சிருக்கு நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய காற்று. பக்கத்தில் நமக்கு தெரியும் டெல்லி இன்னைக்கு எவ்வளோ ஹைலி பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு. நம்மளுடைய மாநிலத்துக்கு இன்னும் சொல்ல போனால் டர்ட்டியஸ்ட் சிட்டிஸில் ஒன் ஆஃப் த சிட்டிஸாக 10th பிளேஸ்ல மதுரை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ சும்மா வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு கிராஃபிக்கலாக வந்து நீங்கள் வந்து சொல்லிடலாம், நாங்கள் இந்த இடத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், இண்டஸ்ட்ரியலாக எவ்வளோ அடைஞ்சிருக்கோம், இந்த வந்து புள்ளியில் ஜிடிபியில் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய என்னுடைய மனசாட்சியை தொட்டு என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இவ்வளோ உயர்ந்திருக்குங்க, இதனால என்னுடைய வருமானம் வந்து இவ்வளோ கூடியிருக்குங்க, இதனால எனக்கு மனநிறைவு இருக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்க, மாசம் மாசம் எனக்கு வாடகை கட்டணுன்ற கவலை இல்லை, இஎம்ஐ கட்டணுங்கிற கவலை இல்லை, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற கவலை இல்லை, என் பிள்ளைக்கு வந்து அடுத்த ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு நான் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களால் தொட்டு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ பர்சனலாக ஒவ்வொரு மனுஷங்களையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பின்னோக்கி நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனா ஒரு அரசா வந்து சொல்லுது நாங்க வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் இவ்வளவு வளர்ந்துருக்கோம், இவ்வளவு முதலீடுகள் இருக்கு. இவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கிறீங்க, எதற்காக இருக்கிறீங்க? இங்க தொழிற்சாலைகள் அமைக்கணும் இருக்கிறீங்க, வேலை வாய்ப்பு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது முக்கியமான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. 3 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் சொன்ன இடத்துல 50,000 வேலைகள் கூட முழுமையாக நிறைவுபடுத்தாம இருக்கு. இதற்கு என்ன பதில் வச்சிருக்க அரசு? எல்லா இடத்துலயுமே லேக் இருக்கு, காமிக்கிற நம்பர் ஒன்னா இருக்கு. உண்மையாவே ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா லைக் வந்து நாம் தமிழர் கட்சி இவ்ளோ வந்து நெருக்கடியான காலகட்டத்துல லைக் எலெக்ஷன் வந்து வரப்போகுது, அப்போ வந்து அந்த கட்சி இன்னும் நிறைய விஷயம் வந்து பார்க்கணும் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எந்த கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கணுமோ அந்த கவர்மெண்ட்டை வந்து கேட்கல, நீங்க யாரை கேள்வி கேட்க கூடாது, நீங்க வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா உங்க வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஒரு ஜோக் இருக்கு, இலையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்களோட கேட்பாங்க, அது ப்ராமினன்ட் 2 கமெடியன்ஸ் தான், டேய் ஆடு செத்துருக்கு, கோழி செத்துருக்கு, கோழிக்குள்ள இருக்க முட்டை கூட செத்துருக்கு, உனக்கு அந்த செத்து தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. அந்த மாதிரி ஏதோ ஒரு மணி நேரம் பேசல 5 எவ்ரி பிரஸ் மீட் சீமான் அவர்கள் என்ன பண்றாருன்னா நீங்க டிடிகே பத்தி தானே பேசுறீங்க, நீங்க ஏன் அதுக்கு அடுத்து நீங்க மித்த நடக்கிற கட்சி விஷயத்தை பத்தி நீங்க ஏன் பேசுறது கிடையாது? தங்கச்சி, நீங்க வந்து முழுமையாக பார்க்கணும் எங்களுடைய பேச்சுகளை, உரைகள்ல 1.25 மணி நேரம் கோவையில பேசினாங்க என்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தானம் சீமான் அவர்கள். குறிப்பாக நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம்ங்கிற தலைப்புல பேசினாங்க. இன்னலைன் பெர்மிட்ங்கிறது எவ்வளவு அவசியமான ஒரு விஷயம் என்று பேசினாங்க. 1.25 மணி நேரம் பேச்சுல 5 நிமிஷத்தை விட குறைவாகத்தான் சகோதரர் விஜய் அவர்களை பத்தி பேசினாங்க. அப்ப கீழே இறங்கி வரும்போது நீங்க ஊடகங்கள் இருந்து கேட்கறது அந்த சகோதரர் விஜய் பத்தி தான். ஏன்? அவர்கிட்ட ஒரு மாஸ் அட்டென்ஷன் இருக்கு, திரையில பார்ப்பவர்கள் தரைக்கு வந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு யூகமும் ஒரு ஆர்வமும் மக்களுக்கு இருக்கிறது இயல்பு தான், நான் அதை தவறு சொல்லலை. ஆனால் அதைத்தான் நம்ம திருப்பி 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 மக்களுக்கு வந்து செல் பண்றோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாம ஊடகங்கள் செய்து இல்ல ஆர் தே ஆர் சோல்ட் அவுட் அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்லணும். கோதி மீடியா மாதிரி இன்னைக்கு திராவிடியன் மீடியாங்கிறது சுருக்கி வெறும் திமுகவுக்கு மட்டும் இல்லை, அது அதிமுகவும் தாவேக்காவுக்கும் பொருந்துங்கிறத இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அதனால நீங்க வந்து விஜய் மட்டும் விமர்சிக்கிறான்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் மேடைகள்ல உரைத்து அவர் சொன்ன அந்த அரசியல் அவேர்னஸ் மூலமா தான் எனக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு. அப்ப என்னால புரிஞ்சுக்க முடியும், உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அப்ப அங்க ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு, உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வெவ்வேறு திசைகள்ல இருக்குன்னு தான் நான் பாக்கிறேன். இல்ல மேம், இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காருல, நல்ல வேளை அஜித்தும் ரஜினியும் வந்து வரவே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருல, அப்ப இது நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? ஆமா, அஜித்தோ சகோதரர் அஜித்தோ இல்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்களோ வந்து இன்னைக்கு வந்து மக்களுடைய அந்த ஃபேண்டமை வந்து பயன்படுத்திக்கணும், அதை வச்சு நம்ம தொடர்ச்சியாக வந்து இம்மார்ட்டலாக வந்து ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. உண்மையாகவே ஆழமாக புரிஞ்சுட்டு வாங்க, மக்களோட நிற்போம், மக்களுக்காக களத்தில் இருப்பேன், மக்களை பனையூருக்கு கூப்பிட மாட்டேன், பனையூரை மொபைல் மாதிரி கூட்டிட்டு போக மாட்டேன்னு ஒரு தெளிவான பார்வையோட மக்கள் படும் சிக்கலை புரிந்தவனா சார்ந்த ஒரு நபர் தானே. அப்போ அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க, இப்போ விஜய் வரும்போது அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து வந்துருவாங்க. ஏன் உங்க செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இங்க போயிருவாங்கன்னு உங்களுக்கு பயமா இருக்கு? இப்போ எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வரும்போது அவர் இந்த படத்தை எடுத்தார், அவர் பாஞ்சாலங்குறிச்சி எடுத்தார், அவர் தம்பி படத்தை எடுத்தார், அவர் இந்த படத்தை வாழ்த்துக்கள் படத்தை எடுத்தார், அதனால அவருக்கு இவ்வளவு பெரிய கிரௌட் வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா விஜய் அவர்கள் 14 வருஷத்துக்கு முன்னாடி போய் மீனவர்கள் பிரச்சனைன்னு பேசும்போது கூட இந்த தடவை ஒரு குத்துப்பாட்டு தான் இருக்கு, அடுத்த தடவை 2 குத்துப்பாட்டா போட்டு உங்களை மகிழ்விக்கிறேன்னு சொன்னவர். ஸோ யாரு திரைத்துறையிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். சரியா? அப்போ ஆழமான தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து இந்த மண்ணுக்கு மக்களுக்காக சேவை செய்வதற்காக எங்களுடைய தலைவர் வந்திருக்கிறார். ஆனால் தாவேகாவின் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் புரிதல் இல்லாமலேயே மேடைக்கு மேடை பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்தை வச்சு மட்டும் நம்மளோட தமிழ்நாட்டுல நீங்க வந்து வாக்கு வந்து சேகரிக்க முடியுமா, இல்லாட்டி நீங்க ஜெயிக்க முடியும்? நான் சொன்ன தமிழ் தேசியத்துல என்னென்னலாம் சார்ந்தது இவ்வளவு நேரம் நம்ம பேசணும், நம்ம எங்களுடைய அரசியல் கொள்கைகள் எல்லாமே சொன்னேன், இது எல்லாமே தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கைகள். இதை வச்சு நம்மளால நல்ல நாட்டை அமைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
முடியாது. எல்லா பீப்புள்ஸும் அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல என்னோட தாத்தா பாட்டி எங்களோட ஜெனரேஷன் எல்லாமே நாங்க ஒரு செட் ஆஃப் ஒரு அரசியலை வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். நீங்க புதுசா ஒரு விஷயம் வந்து சொல்றீங்க, எங்களால டக்குன்னு எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எதை ஏத்துக்க முடியல? எங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க சொல்ற அந்த தொழில்நுட்பமே வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களால வந்து ஏத்துக்கவே முடியவே இல்ல. தொழில்நுட்பமே வேண்டாம், இல்ல நம்ம சொல்ற அரசியலே வேண்டாம். அப்படிங்கிற ஒரு சில விஷயம் எங்களால ஏத்துக்க முடியலன்னா அப்ப என்ன பண்றது? உங்களுக்கு புரியுங்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம். எங்களுக்காக நாங்க போராடல. எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்காக போராடுறோம். அதனால தொடர்ச்சியாக இந்த மண்ணில, களத்துல மக்களுக்காக நின்னு சாவதே வந்து மேலானது அப்படிங்கிறத நம்பி நிக்கிறோம்.